ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ அபு ஜாஃபர் அத்தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதத்து தஹாவியான்ற கிதாபில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதாவை சொல்லிட்டு வர்றாங்க. அதில் கணிசமான அகீதாவை பார்த்துட்டு வர்றோம். இடையில கொஞ்சம் அகீதாவை விட்டுட்டு சஹாபாக்களை குறித்து நம்ம என்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் அகீதா கொள்ளணுன்றதை பார்க்குறோம். எத்தனாவது நம்பரு? நுஹிப்பு, மேலும் நாம் பிரியப்படுகின்றோம், பிரியப்படுவோம். யாரை பிரியப்படுவோம்? அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களை நாம் பிரியப்படுவோம். வலா நுஃபர்ரிது, வரம்பு மீற மாட்டோம். ஃபி ஹுப்பி அஹதிம் மின்ஹும், சஹாபாக்களிலிருந்து ஒருவரை பிரியம் வைக்கக்கூடிய விஷயத்திலே வரம்பு மீற மாட்டோம். சஹாபாக்களில் ஒருவரை பிரியம் வைக்கக்கூடிய விஷயத்திலே வரம்பு மீற மாட்டோம். அப்படின்னா யாரு? உதாரணமாக என்ன செய்கிறாங்க? ஷியாக்கள், நான் அலி ரலியல்லாஹு பிரியப்படுறோன்னு வரம்பு மீறுறாங்க. என்ன வரம்பு மீறுறாங்க? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு திட்டுறாங்க. ரசூலுல்லாஹுக்கு அடுத்து ஹலீஃபாவாக வர வேண்டியவங்க அலி ரலியல்லாஹு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஏமாற்றி என்ன செஞ்சிட்டாங்க? கிலாஃபத்தை பறித்து கொண்டார்கள். அப்போ இது வரம்பு மீறி, அவங்கள நேசிக்கிறோம் என்கிற பெயரில் வரம்பு மீறுவது. அப்படி நாம் என்ன செய்ய மாட்டோம்? எல்லா சஹாபாக்களையும் நேசிப்போம். யாரோ அவர்களிலிருந்து ஒருவரை பிரியம் வைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? வரம்பு மீற மாட்டோம். அதே போன்று வலா நதபர்ரஉ, நாம் நீங்கி கொள்ள மாட்டோம். மின் அஹதின் மின்ஹும், அந்த சஹாபாக்களிலிருந்து ஒருவருடைய விஷயத்திலேயும் நாம் நீங்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நான் இவரை பிரியப்பட மாட்டேன். உதாரணமாக என்ன செய்கிறது? முஆவியர் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? முஆவியர் ரலியல்லாஹு தனக்கு பிறகு தன் மகன் யசீதை நியமித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுக்கு யசீத் தான் காரணம். யசீதை அவங்க தனக்கு பிறகு ஹலீஃபாவாக நியமிக்கலைன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. எனவே எனக்கு முஆவியா பிடிக்காது, இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா முஆவியர் ரலியல்லாஹு யார்? அவங்க சஹாபி, நேசிக்கணும். ஏதோ அவங்க ஒரு அரசாட்சியின் அடிப்படையில், ஏதோ ஒரு இதில் அடிப்படையில், இஜ்திஹாத் அடிப்படையில் நியமிச்சுட்டாங்க. இப்போ அதற்காக நான் முஆவியா ரலியல்லாஹு நான் பிரியப்பட மாட்டேன், அவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அப்போ வலா நதபர்ரஉ, நாம் நீங்க மாட்டோம். மின் அஹதி மின்ஹும், அவர்களிலிருந்து ஒருவரை விட்டும் நீங்க மாட்டோம். வநுபுகிலு, மேலும் நாம் வெறுப்போம். மை யுபுகிலுஹும், சஹாபாக்களை யார் வெறுக்கிறாரோ அவர்களை நாம் வெறுப்போம். அவங்கள மட்டும் கிடையாது, ஓபி கைரில் ஹைரி எதுக்குருகும், சஹாபாக்களை பற்றி ஹைரில்லாத விஷயத்தை யார் சொல்கிறாரோ. எப்படி? ஓபி கைரில் ஹைரி எதுக்குருகும், சஹாபாக்களை பற்றி ஹைர் இல்லாத விஷயத்தை யார் சொல்கிறாரோ. சஹாபாக்கெல்லாம் அப்படியே, சஹாபாக்கெல்லாம் பாவம் செய்யலையா, சஹாபாக்கெல்லாம் விபச்சாரம் செய்யலையா, சஹாபாக்கெல்லாம் இப்படி தப்பு செய்யலையா, இப்படி யார் சஹாபாக்களை பற்றி நல்லது இல்லாத விஷயத்தை சொல்கிறாரோ அப்படிப்பட்டவரையும் வெறுப்போம். சஹாபாக்களை வெறுப்பவரையும் வெறுப்போம். சஹாபாக்களை பற்றி சிறப்பில்லாத நல்லது இல்லாத விஷயத்தை அவர்களுடைய விஷயத்தில் சொல்றாரோ அவரையும் வெறுப்போம். வலா நதுகுருஹும், சஹாபாக்களை பற்றி நாம் சொல்ல மாட்டோம். இல்லா பி ஹைரின், ஹைரை தவிர என்ன செய்ய? நன்மையை இன்றி அவர்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம். அவர்களை பற்றி சொன்னால் எதை மட்டும்தான் சொல்லுவோம்? ஹைரை மட்டும்தான் சொல்லுவோம். நேற்று சஹாபாக்கள் என்றால் யார் அப்படின்ற அந்த விஷயத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது கூட மாயிஸ் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல அது பொருத்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சு. இப்போ அந்த சஹாபாக்களை பற்றி எடுத்தோடனே சஹாபாக்களை பற்றி யாருன்னு சொல்லாமல் பொசுக்குன்னு மாயிஸ் ரலியல்லாஹு பற்றி சொல்லும் போது அங்கே அந்த கண்ணியம் குறைக்கப்படுவதை போன்று தெரிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன் அந்த இதில், அது பின்னாடி சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டை. நானும் திருத்தி கொடுத்துருக்கணும், ரிஹர்சல் பார்த்துருக்கணும்.
அவ வலா நதுகுருஹும் என்னதுமா என்ன அர்த்தம்? வலா நதுகுருஹும் சஹாபாக்களை பற்றி நாம் சொல்ல மாட்டோம். இல்லா பி ஹைரின் நன்மையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டோம். வ ஹுப்புஹும் சஹாபாக்களை பிரியம் வைப்பது தீனுன் அது மார்க்கம், அதுதாங்க தீனு. சஹாபாக்களை நேசிக்கிறதா என்னது? தீன். வ ஈமானுன் மேலும் அதுதான் ஈமான். வ இஹ்சானுன் அதுதான் நன்மையை நாடுவதாகும். வ புகுலுஹும் மேலும் சஹாபாக்களை வெறுப்பது குஃப்ருன் அது இறை நிராகரிப்பாகும். வ நிஃபாக்குன் மேலும் நயவஞ்சகத்தனமாகும். ஏன்னா சஹாபாக்களை வெறுத்தினா குரானை வெறுக்கிற மாதிரி ஆயிரும், சஹாபாக்களை வெறுத்தினா ஹதீஸை வெறுக்கிற மாதிரி ஆயிரும், டோட்டலாக தீனை விட்டு நீ வெளியே போகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் இந்த தீன் கிடச்சிது, குரான் கிடச்சிருக்கு, ஹதீஸ் கிடச்சிருக்கு. ஓ புகுலுஹும் மேலும் அவர்களை வெறுப்பது குஃபுருன் இறை நிராகரிப்பாகும். வ நிஃபாக்குன் நயவஞ்சகத்தனமாகும். வ துகியானுன் மேலும் அது வரம்பு மீறுதலாகும். நிஃபாக்னா நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம். அப்போ சொல்லுங்க, வாசிங்க. எல்லாம் குரான் ஓத தெரியும்ல? وَنُبْغِلُهُمْ مَنْ يُبْغِلُهُمْ وَبِغَيْرِ الْخَيْرِ يَذْكُرُهُمْ وَلَا نَذْكُرُهُمْ إِلَّا بِخَيْرٍ وَحُبُّهُمْ دِينٌ وَإِيمَانٌ وَإِحْسَانٌ وَبُغْضُهُمْ وَكُفْرٌ وَنِفَاقٌ وَطُغْيَانٌ. சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நேற்று என்ன செஞ்சாங்க? நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். தூங்காமல் கவனிச்சிருந்தா அது தெரிஞ்சிருக்கும். கவனிச்சி அப்துல் ரஹ்மான். வ நுஸ்பித்துல் ஹிலாஃபத நுஸ்பித்துல் ஹிலாஃபத ஹிலாஃபத்தை நாம் உறுதிப்படுத்துவோம். பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுக்கு பிறகு ஹிலாஃபத்தை உறுதிப்படுத்துவோம். அவ்வலன் முதலாவது யாருக்கு? லி அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உறுதிப்படுத்துவோம். ஏன் அவங்கள ஃபஸ்ட்டு? தஃப்லீலன் லஹு அவர்கள் சிறப்புப்படுத்தப்பட்டிருப்பதின் காரணமாக, வ தக்தீமன் மேலும் முற்படுத்தப்பட்டிருப்பதின் காரணமாக, அலா ஜமீஅல் உம்மத்தி ஒட்டுமொத்த உம்மத்தை காட்டிலும் ஒட்டுமொத்த உம்மத்தை காட்டிலும் முற்படுத்தப்பட்டிருப்பதின் காரணமாகவும் சிறப்புப்படுத்தப்பட்டிருப்பதின் காரணமாகவும் ரசூலுல்லாவுக்கு பிறகு ஹிலாஃபத்தை முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு நாம் உறுதிப்படுத்துவோம். சும்ம பிறகு லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுவுக்கு உறுதிப்படுத்துவோம். சும்ம லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு உறுதிப்படுத்துவோம். சும்ம லி அலி இப்னு அபி தாலிப் பிறகு அலி ரலியல்லாஹுவுக்கு உறுதிப்படுத்துவோம். வஹுமுல் ஹுலஃபாஉர் ராஷிதூன் நேர்வழி காட்டக்கூடிய ஹலீஃபாக்கள் இவர்கள். வ ஐம்மத்துல் முஹ்ததூன் நேர்வழி பெற்ற தலைவர்கள். முஹ்ததூன் நேர்வழி காட்டப்பட்ட தலைவர்கள். வரிசை மாறக்கூடாது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்கிற இந்த வரிசை என்பது மாறக்கூடாது. ஏன்னா ஷியாக்கள் இதில் தான் என்ன செய்கிறாங்க? வேறுபடுறாங்க. அடுத்து வ அன்னல் அஷரத்தை மேல் நிச்சயமாக 10. எப்படிப்பட்ட 10? அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் சம்மாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறார்கள்.
ஓ பஷரஹும் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு அவர்கள் சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். வ நஷ்ஹது, எனவே நாம் சாட்சி சொல்வோம், லஹும் அவர்களுக்கு, பில் ஜன்னதி, சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்வோம். அலா மா ஷஹீத லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சி சொன்ற ஒன்றின் பிரகாரம் நாமும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்வோம். நம்மளா ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாது. ஏன் நம்ம சொர்க்கவாசின்னு அவர்களுக்கு சாட்சி சொல்கிறோம்? அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னாங்க, அந்த பிரகாரம் நாமும் சொர்க்கத்தை கொண்டு அவங்களுக்கு சாட்சி சொல்கிறோம். அவர்களுக்கு பில் ஜன்னதி, சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்வோம். அலா மா ஷஹீத லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சாட்சி சொன்ற ஒன்றின் பிரகாரம் நாமும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்வோம். ஓ கவுலுஹுல் ஹக்கு, அவருடைய வார்த்தை, நபியினுடைய வார்த்தை என்பது என்னது? உண்மையானது. ரொம்ப சிறப்புக்குரியவங்க அஷரத்துல் பஷரா. அதனால தான் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லியிருக்காங்க. ஹதீஸுகளில் நிறைய ரிவாயத்துகள் வருது. சயீத் இப்னு ஸைத் என்கிற ஒரு சஹாபியை தொட்டு ஒரு ரிவாயத்து வருது. அபூதாவுதில் இன்னும் பிற கித்தாபுகளில் வருது. முகீரத் இப்னு ஷுஅபா என்கிற சஹாபி கூஃபா நகரத்துடைய பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு சயீத் இப்னு ஸைத் என்கிற சஹாபி வர்றாங்க. பள்ளிவாசலில் ஒரு கட்டில் போடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டலில் அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. யாரை உட்கார வைக்கிறாங்க? சயீத் இப்னு ஸைதை உட்கார வைக்கிறாங்க. பள்ளிவாசலுடைய இன்னொரு ஓரத்தில் ஒருத்தர் யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன செய்கிறாரு? பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கார். என்ன செஞ்சிட்டு இருக்காரு? திட்டிகிட்டு இருக்கார். அப்போ வந்த முகீரத் இப்னு ஷுஅபா அந்த உட்கார்ந்திருந்த சஹாபிட்ட வந்த சயீத் இப்னு ஸைத் கேட்டாங்க, இவர் யாரை திட்டுகிறார்? அப்போ அவங்க சொன்னாங்க, அலி ரலியல்லாஹுவை திட்டுகிறார். என்னது? அலி ரலியல்லாஹுவை திட்டுகிறாராம். பயந்துட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அந்த சயீத் இப்னு ஸைத் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள், அதை என் காதுகளால் நான் கேட்டிருக்கிறேன், என் உள்ளத்திலே நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். சொல்லிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது 9 பேர் தான் சொன்னாங்க. 10வது நபர் என்ன செய்யலை? சொல்லலை. இப்போ அங்கே இருந்தவங்க கேட்டாங்க அந்த சயீத் இப்னு ஸைத்கிட்ட, இந்த 10வது நபர் யார்? அவங்க சொல்லலை. மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க ஆர்வமாக. அப்போ சொன்னாங்க, 10வது நபர் வேறு யாரும் இல்லை, சயீத் இப்னு ஸைத் ஆகிய நான் தான் அந்த 10வது நபர். சொல்லிட்டு சயீத் இப்னு ஸைத் சொன்னாங்க, ல மஷ்ஹது ரஜுலு மின் அஷரத்தி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு மின்ஹு வஜ்ஹு கைரு மின் அமலி அஹதிக்கும் வல உம்ரு நூஹின், உங்களில் ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு வயது கொடுக்கப்பட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சதே 950 வருஷம். அப்போ அவங்க வாழ்ந்ததுன்னா 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 950 தானே அவங்க தாவா செஞ்ச வருஷம். அவ்வளோ வயது கொடுக்கப்பட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அமல் செஞ்சிருந்தாலும் இந்த 10 பேரில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்தில் இருக்கும் போது அந்த முகத்தில் பட்ட தூசிக்கு சமமாகாது. இந்த 10 பேரில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வோட சொஹபத்தில் இருக்கும் போது அவங்க முகத்தில் பட்ட தூசி உங்களில் ஒருவருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அளவு ஆயுள் கொடுக்கப்பட்டு நீங்கள் அமல் செய்திருந்தால் அந்த அமலை விட அது சிறந்தது அமல். எது? ரசூலுல்லாஹ்வோட அவங்க இருந்த சொஹபத்திலிருந்து அவங்க முகத்தில் பட்ட அந்த தூசி இருக்கு, அது சிறந்ததான். அதனால தான் சொன்னாங்க, கேட்டாங்கல்ல மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட போய் என்ன கேட்டாங்க? மொஹிதீன் அப்துல் காதர் போயிட்டு சஹாபி சிறந்தவங்களா யார் சிறந்தவங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க? சஹாபாக்களே கடைசி சஹாபி. அந்த சஹாபி வந்து ஒரு அந்த ஒட்டகத்து மேலே அதுலேயே பயணம் செய்கிறாங்க. அதனுடைய மூக்கணாங்கயிறில் ஒட்டி இருக்கக்கூடிய தூசி கூட அதை என்னை விட சிறந்தது அப்படி மாதிரி ஒரு ரிவாயத்து வருது. சஹாபாக்கு அவ்வளோ உயர்ந்தவங்க. அதுலேயும் அஷரத்துல் பஷர் சொர்க்க நம்மளாம் யாரும் சொர்க்கத்துலாம் சான்ஸ்
அதெல்லாம் கபருக்கு போனால் தெரியும், செருப்படி விழுகுமா விழுகாதா, என்ன நடக்கும், நம்ம நிலைமை என்ன, அல்லாஹ் பாதுகாக்கும். நம்மளை நம்பி நம்மளாம் நம்ம நிம்மதியாலாம் இருக்கக்கூடாது. நம்மளாம் தப்பி போகலாம் தெரியல, அங்கே போய் கத்த முடியுமா? இப்போனா ஒன்றுன்னா அம்மா அத்தான்றீல, கபரில் போன பிறகு அம்மா அத்தாவை கூப்பிட முடியும்? ஏம்மா அடிக்கிறாங்கம்மா, வாமா காப்பாற்றுமாண்டா மஹ்ஷரில் சொல்ல முடியுமா? எல்லாம் இது எல்லாமே இந்த உலகம்லாம் ஒரு செட்டிங் தான். ஒரு படம் பார்க்குறோம்ல, படத்தில் என்ன நடக்கும்? உண்மையான அம்மாவா அத்தாவா இருப்பாங்க. அதில் அந்த படத்தில் அவங்க அம்மா, அவங்க படத்தில் என்னது அவங்க அப்பா, அது படத்தில் அது மனைவி, படத்தில் அவங்க குழந்தைங்க, படத்துலேருந்து வெளியே வந்துட்டா அது ஒரு ஆக்ஷன். அல்லாஹு தஆலா ஒரு சினிமா படம் மாதிரி தான் இந்த உலகத்தை நம்மளை ஆக்கி வச்சுருக்கான். இயக்குனர், அந்த இயக்குனர் சொல்கிறார், எப்பா நீ அம்மா, நீ ஒரு அத்தா, இவனுக்கு நீ இப்படி அன்பு காட்டணும். அப்போ அந்த இயக்குனருடைய இயக்கத்திற்கேற்ப அவன் அம்மா அத்தாவாக தன்னை நினைத்து கொண்டு அந்த நபர் மேலே படத்தில் உண்மையாகவே அன்பு காட்டுறான். பார்த்தா நமக்கு பொய் மாதிரி தெரியுதா? ஒரு படத்தில் பார்க்குறோம், நமக்கு என்ன செஞ்ச கண்ணன் தண்ணி, என்ன ஒரு பாசம், அப்பாவின் மீது எவ்வளவு பாசம். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? பொய்ன்னு யாரை நம்ப முடியுமா? உண்மை. என்னமோ இவன் வயிற்றுலேயே இவன் பிறந்து இவெல்லாம் 10 மாதம் சுமந்த மாதிரி அந்த படத்தில் அப்படி என்ன செய்யுது, நம்ம கண்ணீர் வருது. என்ன ஒரு பாசம், தாயுடைய பாசம். நம்ம ஹீரோ எப்படி அம்மா மேலே பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு என்ன செய்கிறோம், வாயை பொழந்துட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் பார்க்குறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த பெற்றோர்கள், இந்த குடும்பம், இந்த குட்டி, இதுன்னு அல்லாஹ் இயக்குனராக இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த படம் முடிஞ்சு அந்த டைரக்ஷன் முடியுதோ அப்போ எல்லாமே முடிஞ்சு. அந்த மாதிரி இந்த டைரக்ஷன், இந்த உலகம் முடிஞ்ச பிறகு எல்லாமே தனித்தனியாக ஆயிடுவாங்க. அவனுடைய சொல்லுங்க. அப்போ உண்மையான இந்த இது எப்போ போகும் தெரியும்? சொல்கிறாங்க, இதா மாத்த கியாமத்து எப்போயோ வராது. நீ மௌத்தா போயிட்டாலே கியாமத் ஸ்டார்ட் ஆயிருமா? மௌத்தா போயிட்டாலே கியாமத் ஸ்டார்ட் ஆயிரும், மறுமை ஸ்டார்ட் ஆயிரும், மறுமையுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிரும். மாமான ஒவ்வொன்றா ரிவிட்டு விழுகும், செஞ்சதுக்குலாம் அங்கே தான். சரி வாங்க, எதுக்கு சொன்னேன்னா அந்த சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்ன்றதுக்காக சொன்னோம். என்ன யாச தூக்கம் வந்துட்டா? இனிமேல் நான் சத்தியமாக தூங்க மாட்டேன் சார், இதுக்கு மேலே நீங்கள் வச்சு செய்ய முடியாது. ஜாஃபர் ஒழுங்க உட்கார், ஜாஃபர் நல்லா உட்கார். அப்போ என்ன சொல்கிறோமா, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அப்போ அதான் இங்கே போடுறாங்க பாருங்கள், அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலியுன் வ தல்ஹா வ ஜுபைர் வ சாத், சாத்னா சாத் இப்னு அபி வக்காஸ், வ சயீத், சயீத்னா சொன்னோம்ல சயீத் இப்னு ஸைத், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ். அபு உபைதத் இப்னு ஜர்ராஹுக்கு ஒரு பேர் இருக்குது, வஹு அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஒரு நம்பிக்கையாளர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. அபூபக்கர்னா மிகவும் இரக்கமானவர்கள், உமர்னா அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அஸ்தகுஹும் ரொம்ப வெக்கமுடையவர்கள் யார், உஸ்மான். அடுத்து அக்லாஹும் என்பது நல்லா தீர்ப்பு சொல்கிறவங்கள ரொம்ப இதுவானவங்க அலி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் ஹதீஸுகளையும் என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சிறப்பு படுத்தியிருக்காங்க. சரி ஓகே. அடுத்து சொல்கிறாங்க, மணி எதுனா 12:05, 12. அப்போ எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்கு?